இன்னும் 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற அவங்களும் பார்த்தீங்கன்னா பதவிக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வரலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பதவிக்காக. ஸோ யார் வேணாலும் வரலாம் இந்த ஒரு பதவிக்காக. இவங்க எல்லாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இவங்க அந்த பதவிக்கு போகணும்னா இவங்கள முடிவு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மக்கள். மக்கள் ஓட்டு போடுறதால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டி பார்த்தா ஜெயிக்கிறாங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிடிச்சி வச்சிடுறாங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறீங்களா? போடுங்க. இல்லைனா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றீங்களா? நீங்களும் ஓட்டு போடலாம். அப்படியும் இல்லை நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ஓட்டு போடலாம். ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட தான் ஓட்டர் ஐடி இருக்கு, இது இருந்தால் போதாதா ஓட்டு போகிறதுக்குன்னு பார்த்தா நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தா மாறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். டெக்னாலஜி வளர பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் இது பார்த்தா நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேசி பார்த்தா நீங்கள் கேட்டிருப்பீங்க. எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா வீடாக கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தீர்மானம் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ரூல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழகத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,67,45,000 விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிறதா, அதாவது பார்த்தா மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விநியோகம் செஞ்சுருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறீங்களா, இந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போகிறாங்க அந்த ஒரு விண்ணப்பத்தில். அந்த ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக பார்த்தேன் அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது பார்த்தேன் இந்த வீடியோவில் நம்ம இந்த விண்ணப்பத்தில் அப்படி என்னதான் இருக்குது, இதனால் நமக்கு பின்னாடி எதாவது பிரச்சனை வருமா, ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டா நமக்கு இந்த ஓட்டு போடுற தகுதியே இல்லாத போயிடுமா இருக்குமா, அது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு எஸ்ஐஆர் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் இல்லை, டார்கெட் பண்ணி பார்த்தா பாஜக இதை நமக்கு மட்டும் கொடுக்கறதில்ல. இதுக்கு முன்னாடியே பார்த்தா ரீசெண்டாக பீகாரில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. ஸோ அதில் பார்த்தா நிறைய மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க, நிறைய மக்கள் ஓட்டு போடாமல் பார்த்தா நின்று இருப்பாங்க. ஓட்டு ஐடி இருந்தும் பார்த்தா அவங்களால ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவங்களால பார்த்தா இந்த எஸ்ஐஆரில் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காம பார்த்தா நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருந்திருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா நடந்திருக்கு. 5 கோடி விண்ணப்பங்கள் பார்த்தா விற்பனை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையம் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 5,67,45,000 எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது, இவ்வளோ நாளாக நடக்காமல் ஏன் ரீசெண்டாக இப்போ மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. சிறப்பு திருத்தம் நடந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலே நடந்துருச்சான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்வை செஞ்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ஸோ அங்கேயே செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் அவங்கள தானே குறிக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய ஃப்ராடுகள் பார்த்தா நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் மட்டும் இருந்துக்கிட்டு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கட்சிக்கு பார்த்தா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு காரணத்தில் தான் பார்த்தா இந்த ஒரு சிறப்பு பணி தீவிரம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மை கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற மனைக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ விஏஓ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ரெண்டாக கொடுப்பாங்க எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா ஒன்று உங்ககிட்ட இருக்கணும் ஓட்டு போடுறதுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தா அவங்கக்கிட்டே பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அவங்க பார்த்தா சரியாக செக் பண்ணி உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் செக் பண்ணி அவங்க பார்த்தா சொல்லுவாங்க உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு. இந்த ஒரு ப்ராசஸ் எத்தனை நாளாக நடக்க போகுதுன்னா இந்த மாதம் 4ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாமல் இந்த மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இந்த ஒரு எஸ்ஐஆர் ஷேர் ஸ்கீம் வந்த உடனே பார்த்தோன்னா நிறைய பேர் இது எதிர்த்து பார்த்தா நம்மளுடைய தமிழகத்தில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன தான் பண்ணாலும் பண்ணு, நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமை எடுத்துக்கிட்டு போகவே மாட்டேன். சிறப்பு தேர்தல் ஆணையத்தை பார்த்தீங்கன்னா அதை முன் வச்சு ஸோ இதை பார்த்தீங்கன்னா தீவிரமாக பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபார்மை மக்களுக்கு வீடு வீடாக போய் எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு மனைகார் மட்டும் இல்லை, ஸோ பூத்து பணியாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க
பார்த்தீங்கன்னா ஒரு 68,467 பேர் பார்த்தீங்கன்னா பூத் அதிகாரிகள் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூத் லெவலான முகவர்கள்னு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தா 2,11,445 பேர் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரீசெண்டாக தமிழக மக்களோட கணக்கெடுப்பு பார்த்தா எடுத்திருப்பாங்க. அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ 2025 இந்த வருஷத்தை தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6,41,14,587 வாக்காளர்கள் இருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. அடப்பாங்களா இவ்வளோ பேர் இருக்கீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 6,41,00,000 விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்டிருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றவங்களாம் என்னப்பா பண்ணுறது? இதில் பாதிக்கு பாதி முக்கால்வாசின்னு சொல்லலாம் 5,67,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பர்சன்டேஜ் கணக்குப்படி பார்த்தா 78.9% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விநியோகம் செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டை தான் போட்டிருப்பாங்க ஒரு சில பேர். ஆனால் இப்போ ஓட்டே போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டு எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. சரி, இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா எஸ்ஐஆர்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிவிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு மட்டும் நடக்கல. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 10,80,00,000 விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா விநியோகம் செஞ்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா 6,80,00,000 விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 3,09,00,000 விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா விநியோகம் செஞ்சுருக்கிறதா சிறப்பு தேர்தல் ஆணையம் பார்த்தா சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.